2 நாள் முன்னக்க எனக்கு ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. என் நம்பர் வந்துட்டு டிக்டாக் வீடியோ மூலியமா வந்து என் நம்பர் எடுத்ததாக சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க என் கஸ்டமர் இல்ல. பட் சம்படி தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட ரிட்டயர்மெண்ட் காசு எடுத்துட்டு பேங்க் போனாங்களாம். ஸோ பேங்க் போனோன்னா அவங்க ஆக்சுவலி அவங்களோட பிளான் வந்து ஃபிக்ஸ்டியில் போட்டு வைக்கிறது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வந்துட்டு அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே சேமிப்பு வழி ஃபிக்ஸ்டியில். ஒரு பெரிய அமௌண்ட் கையில் காசு வச்சிருந்தோமா ஃபிக்ஸ்டியில் போட்டுரும். சரி, இவங்களும் அதே ஒரு எண்ணத்தோட போயிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேங்க் ஸ்டாஃப் வந்து அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணாங்கன்னா, கோல்டு வந்து இப்போ விலை ஏறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கோல்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஃபிக்ஸ்டினாக்கா 6 மாதம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு செட்டன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவங்களாம் அந்த ஒரு எண்ணத்துலேயே வந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அவங்களுக்கு வேலை போச்சு. ஸோ ரிட்ரான்ச்மெண்ட் ஆகிட்டோன்னே அப்போ அவங்களுக்கு மினிமம் காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த கோலை போயிட்டு விற்று கொஞ்சம் காசு எடுப்போம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஸ்டாஃப் கிட்ட வந்து அவங்க கேட்டிருக்காங்க, நான் வந்து கோலை விற்க போகிற முடியுமான்னு. ஸோ ஸ்டாஃபும் ஓகே முடியும்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு கடைசியாக ஃபார்ம் சைன் வைக்கிறதுக்கு கொடுத்தாங்களாம். ஸோ அதில் பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டு அவங்க போட்ட காசை விட அந்த அமௌண்ட் ஒரு 7,000 வெள்ளி குறவாக இருந்துச்சு ஜஸ்ட் 6 மாசத்துல. ஸோ அப்போ அவங்க வந்து கேட்டாங்க, என்னாச்சு என் காசு வந்து 7,000 வெள்ளி வெட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க சொன்னாங்கன்னா, இப்போ கோல்டோட விலை குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போது ஜனவரியில் கோல்டோட விலை 700, இன்னைக்கு வந்து அவங்க கோல்டோட விலை 500+ இறங்கிருச்சு. ஸோ அவங்க விற்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய டிடக்ஷன் போக 7,000 டிடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய தொகையை தான் சேமிப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன், அவங்க வந்துட்டு ஸ்டாஃப் வந்து உங்கள்கிட்ட சொல்லலையா இப்போ வந்து கோல்டு விலை இறங்கிருச்சு, இந்த டைமில் நீங்கள் விற்றா இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்னு ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அப்படி எதுவுமே அவங்க சொல்லலை. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, கோல்டில் போட்டால் காசு விலை ஏறும் போது கோல்டு விலை ஏறும், ஓகே, இறங்கும் போது அந்த அடிஷ்னல் இன்ட்ரெஸ்டில் டிடக்டட் ஆயிரும் அப்படின்னு இவங்களோட மைண்ட். பட் ஆக்சுவலி ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கோல்டுக்கு வந்து உங்களுக்கு தனியாக டிவிடனும் இன்ட்ரெஸ்டும் கிடைக்காது. ஸோ உங்களோட கோல்டு வந்து இப்போ நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கும் போது இப்போ 10 கிராமா, இந்த 10 கிராம் வந்து நீங்கள் வாங்கும்போது 3,000 வெள்ளி. லெட்ஸே கோல்டு விலை ஏறிச்சுன்னா இந்த வேல்யூ ஏறும், 4,000 வெள்ளியோ 5,000 வெள்ளியோ ஏறும். லெட்ஸே கோல்டு விலை இறங்குச்சுன்னா இந்த வேல்யூலேருந்து தான் இறங்கும். அடிஷ்னலாக தனியாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த கோல்டோட வேல்யூ தான் ஏறுறதும் இறங்குறதும். இதுதான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ பப்ளிக்கில் பார்க்கும்போது வந்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆஸ் அ டீலராக உங்களுக்கு இது எல்லாமே டீட்டெயிலாக அட்வைஸ் பண்ணும். ஈவன் நீங்கள் விற்கும் போது கூட எங்கிட்ட கேட்கலாம், இப்போ ரைட்டான டைம் விற்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம இருக்கோம் ஆஸ் அ இன்ட்ரடியூசர். எங்களுக்கு நீங்கள் தனியாக எந்த ஒரு ஃபீஸோ கமிஷனோ கொடுக்கவே தேவையில்லை. நம்மளுக்கு பப்ளிக் கோல்டு கிடைக்கிது போதும். எங்களோட மெயின் இன்டென்ஷனாக நம்ம மக்கள் வந்து நிறைய சேமிப்பு பண்ணணும், கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல, அவ்வளோதான். ஸோ கோல்டு வந்து நம்மளுக்கு லாபம் கொடுக்கும், இல்லைன்னு இல்லை. நீங்கள் பாருங்கள், நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கோல்டை வாங்கி சேர்த்து வைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோல்டு விலை ஏறும்போது அது நம்மளுக்கு ப்ராஃபிட். பட் இட் இஸ் அ லாங் டேர்ம் சேவிங். கோல்டு வந்து அ லாங் டேர்ம் சேவிங். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், ஒன்றும் செய்ய முடியாது சிஸ்டர், பிகாஸ் கோல்டு வந்து இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சிருக்கலாம் காசை போடுறதுக்கு முன்னுக்கு, அப்படி தான் சொன்னேன். ஸோ ஒன்றும் செய்ய முடியாது, பிகாஸ் அவங்களோட காசை அவங்க வெளியே எடுத்துட்டாங்க. எடுக்காத மின்னுக்கு தெரிஞ்சிருந்தானாச்சும் அவங்க அதை அப்படியே அக்கௌண்ட்டில் விட்டுருக்கோம். பட் என்ன பண்ணுறது, ஷி ஆல்சோ நீடட் த மணி அர்ஜென்ட்லி. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடும்போது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு கரெக்டான ஒரு ஏஜென்ட் அவங்கக்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அதை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. அண்ட் என்ன கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கோல்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் பப்ளிக் கோல்டில் நாடலாம். பிகாஸ் பப்ளிக் கோல்டு மூலிமா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இன்ட்ரடியூசர் இருப்பாங்க உங்களை கைட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு சப்போர்ட் டீமும் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எனிதிங் நீங்கள் ஸ்டில் கம் பேக் டு அஸ். ஓகே, நம்மளுக்கு ஆப்ஸும் இருக்குது. இந்த ஆப்ஸ்லேயே வந்து நீங்கள் விற்கும் போது என்ன விலைக்கு கோல்டு வந்து இப்போ விற்க முடியும், எவ்வளோ உங்களுக்கு கையில் கிடைக்கும், எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ at the end of the day நம்ம இங்கே வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியல. பிகாஸ் நாலேஜ் தான் உங்களை பணக்காரங்களாக ஆகும். ஓகே, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் எவ்வளோ கோல்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து மெயினாக நாலேஜ் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு அதிகமாக சம்பாதிக்க முடியும்.